கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் கொடுத்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை சிவபெருமானுக்கு பிருந்தாவனத்தில் குழந்தையாக வளர்ந்து வரும் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிவபெருமான் சிறுவன் உருவம் எடுத்து பிருந்தாவனத்திற்கு வருகிறார். சிவபெருமான் சிறுவன் உருவத்துல கண்ணனோடு சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தார். மிகவும் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் கண்ணனுக்கு ஒரு பரிசு வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். அந்த பரிசுதான் பன்சூரி என்று அழைக்கப்படும் கண்ணனின் புல்லாங்குழல். கிருஷ்ணர் அவருடைய 8வது வயசுல இருந்து புல்லாங்குழலை இசைக்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் புல்லாங்குழலை இசைக்கும் போதெல்லாம் ஒட்டுமொத்த பிருந்தாவனமும் அந்த இசையில் உறைந்து போகும் என்றே சொல்லலாம். எப்பொழுதும் ஆக்ரோஷமாக பாய்ந்து வரும் யமுனை நதி கூட கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டதும் அதன் நீரோட்ட பாதையை மாற்றி கண்ணன் இருக்கும் இடத்தை நோக்கி பாயும். பல இதயங்கள் கண்ணனின் இசைக்கு மயங்கினாலும் அவர் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்ததற்கான ஒரே காரணம் அவர் பக்கத்து ஊரை சேர்ந்த தன்னை விட 5 வயது பெரியவளான ராதைக்காக மட்டும்தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.